அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, திங்கட்கிழமைக்கான சிவகாமியின் சபதம் பதிவு தான் பார்க்க போறோம். மகேந்திரவர்ம பல்லவரும் மாமல்லரும் அந்த ஆற்றங்கரை ஓரத்துல பேசிட்டு நிற்கும் போது, ஆயனார் மேல தப்பு கிடையாது, பரஞ்சோதி மேல தப்பு கிடையாது, இப்ப யாரு மேலதான் தப்புன்னு வரும்போது திடீர்னு புத்த துறவியோட பேச்சு அடிபடுது. புத்த துறவி அவரோட எதிரி நாட்டோட, அதாவது பல்லவ சாம்ராஜ்யத்தோட எதிரி நாட்டோட ஒரு ஒற்றரா கூட இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி மகேந்திரவர்ம பல்லவருக்கு ஒரு எண்ணம். அதனால இந்த மாதிரி புத்த துறவிகள்லாம் இருக்கிறதுனாலதான் நம்ம நாடே நல்லா இருக்க மாட்டேங்குது. புத்த விகாரத்துக்கு நம்ம எவ்வளவுதான் நல்லது செஞ்சாலும் இவங்கெல்லாம் திருந்தவே மாட்டாங்க போல. ஏன்னா பல்லவர்கள் அதுவும் குறிப்பா மகேந்திரவர்ம பல்லவர் புத்த சமயத்துல இருந்துட்டு அப்புறம் சமயத்துக்கு அப்புறம் இந்து மதத்துக்கு கடைசியா வந்தார். அதே மாதிரியே இந்த மாதிரி புத்த சமயத்துல அவங்க இருக்கும்போது நிறைய சில வேறுபாடுகள், சில புத்த துறவிகள் போலியா இருக்கிறது, இந்த மாதிரியான காரணங்களால அந்த மதம் பிடிக்காம சமண மதத்துக்கு வந்தவொடனே அதுலயும் அதே மாதிரி இருந்ததுக்கு அப்புறம் தான் இந்து மதத்துக்கு மகேந்திரவர்ம பல்லவர் மாறினார். அப்ப புத்த சமயத்துல இருக்கும்போது புத்தர்களுக்கெல்லாம் தனி விகாரம் அப்படின்றது அவருடைய ராஜ்யத்துல அப்படி வச்சிருப்பாரு நம்முடைய மகேந்திரவர்ம பல்லவர். என்னதான் சமணத்திலையும் புத்தத்திலையும் இந்துவிலையும் அவர் மாறி மாறி இருந்தாலும் எல்லா கடவுளையும் அவர் ஒரே மாதிரிதான் பார்த்தாரு. ஆனா அங்க உள்ள நபர்களை வச்சுதான் அவர் சோதிச்சாரு அப்படின்னு நான் சொல்லல, கல்கி சொல்றாரு. அந்த மாதிரி ஒரு நல்ல மகேந்திரவர்ம பல்லவருக்கு புத்த துறவி மேலேயே ஒரு ஐயமா அப்படின்னு கேட்டா அதை எப்படி அவர் கையாள போறாரு, இனிமே அந்த புத்த விகாரத்தை எடுக்க போறாரா, இல்ல இந்த புத்த விகாரத்துக்கு அடுத்தடுத்து என்ன நடக்கும் அப்படின்றதெல்லாம் அடுத்தடுத்த திங்கட்கிழமை சிவகாமியின் சபத பதிவுல பார்ப்போம் என்று கூறி உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் தீஷா திருவீராஜ், ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி சவாய்ப்பட்டியில் நெட்டாவும் பயின்றிருக்கு. உங்கள் சிந்தனையில் நான். நன்றி, வணக்கம்.